பக்கம் 78ல வரக்கூடிய மிக முக்கியமான வினாக்கள் எதுன்னு பார்க்கலாம். பயிற்சி 2.5 இரண்டாம் கணக்கு, மூன்றாம் கணக்கு, நான்காம் கணக்கு, ஏழாம் கணக்கு மற்றும் 9, 10 இந்த வினாக்கள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதிக கேள்வித்தாளில் கேட்கப்பட்ட கேள்விகள். பக்கம் 78ல என்னென்னு பார்க்கலாமா? Z1 மற்றும் Z2 என்ற ஏதேனும் இரு கலப்பு எண்களுக்கு மாடுலஸ் ஆஃப் Z1 இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z2 இஸ் ஈக்குவல் டு 1 மற்றும் Z1 இன்டு Z2 இஸ் நாட் ஈக்குவல் டு -1 இந்த ரெண்டு கண்டிஷனுமே அவங்க கொடுத்துருக்காங்க. எனில் Z1 பிளஸ் Z2 பை 1 பிளஸ் Z1 Z2 ஒரு மெய் என காட்டுக. இதுல இமேஜினரி டேர்மே இல்லை, இந்த மதிப்புக்கு மெய் மதிப்பு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி பாருன்னு சொல்லலாம். அடுத்து மூணாம் கணக்கு 10 - 8i, 11 + 6 ஆகிய புள்ளிகளில் எப்புள்ளி 1 + iக்கு மிக அருகில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை ஒரு பாயிண்ட், இதை ஒரு பாயிண்ட், இதை ஒரு பாயிண்ட் எடுத்துக்குவோம். இதை ஏபின்னு வச்சுக்கிறோம், இதை பின்னு வச்சுக்கிடுவோம். ஸோ பிஏ பிபி கண்டுபிடிங்க. எது ஷார்ட் டிஸ்டன்ஸ்ன்னு பாருங்க, அந்த புள்ளி தான் இந்த 1 + iக்கு பக்கத்தில் இருக்குன்னு நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? நாலாம் கணக்கு மாடுலஸ் ஆஃப் Z ஈக்குவல் டு 3 எனில் 7 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z + 6 - 8i லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 13 என காட்டுக. ஓகே, மாடுலஸ் Z உடைய மாடுலஸ் 3ன்னு கொடுத்துட்டாங்க, இதோடைய மாடுலஸ் 13 அல்லது 13க்கு குறைவா இருக்கும்னு காட்ட சொல்றாங்க. அடுத்து ஏழாம் கணக்கு Z1 Z2 மற்றும் Z3 என்ற 3 கலப்பெண்கள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா மதிப்பெண் மாடுலஸ் ஆஃப் Z1 1, மாடுலஸ் ஆஃப் Z2 2, மாடுலஸ் ஆஃப் Z3 3 மற்றும் மாடுலஸ் ஆஃப் Z1 + Z2 + Z3 = 1 என்றவாறு உள்ளது. இது எல்லாமே அவங்க கொடுத்துட்டாங்க. உன்னை என்ன ப்ரூவ் பண்ண சொல்றாங்க? மாடுலஸ் ஆஃப் 9 Z1 Z2 + 4 Z1 Z3 + Z2 Z3 = 6 என நிரூபுக. இதை செஞ்சு காமிக்கணும். ஓகே, அடுத்து 9வது கணக்கு 9th சம் என்ன கொடுத்துருக்கோம்? Z3 + 2Z bar = 0 என்ற சமன்பாட்டிற்கு 5 தீர்வுகள் இருக்கும் என நிரூபிக்க சொல்றாங்க. கீழ்காண்பவைகளின் வர்க்கமூலம் காண்க. இதற்கு மாடுலஸ் கண்டுபிடிச்சிட்டு வர்க்கமூலம் ஃபார்முலா யூஸ் பண்ணி வர்க்கமூலம். ஸோ 78ஆம் பக்கத்துல வரக்கூடிய மிக முக்கியமான வினாக்கள் இவை. ஓகேவா? பக்கம் 80 அதுல வரக்கூடிய மிக முக்கியமான வினா எடுத்துக்காட்டு 2.19 வெரி இம்பார்ட்டன்ட் என்ன கொடுத்துருக்காங்க? மாடுலஸ் ஆஃப் 3z - 5 + i = 4 என்ற சமன்பாடு வட்டத்தை குறிக்கிறது என காட்டுக. மேலும் இதன் மையம் மற்றும் ஆரத்தை கண்டுபிடின்னு சொல்றாங்க. ஸோ அந்த சமன்பாட்டை எடுத்து மாடுலஸ் கண்டுபிடிச்சு இதுக்கு வட்டத்துக்கு மையமும் ஆரமும் என்னன்னு கண்டுபிடிச்சு. அதே பக்கத்துல எடுத்துக்காட்டு 2.21 பின்வரும் சமன்பாடுகளில் இசட்டின் நியமப்பாதை கார்ட்டீசியன் வடிவில், அந்த நியமப்பாதை வட்டமா நேர்கோடா செவ்வகமா பரவளையமா என்னன்னு பார்த்துட்டு அதனுடையதை கார்ட்டீசியன் வடிவத்தில் சொல்ல சொல்றாங்க. மாடுலஸ் ஆஃப் Z = மாடுலஸ் ஆஃப் Z - i. ரெண்டாம் கணக்கு 2z - 3 - i மாடுலஸ் = 3ன்னு ப்ரூவ் பண்ணச்சு. அப்படி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நியமப்பாதை என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. பக்கம் 81 அதுல பயிற்சி 2.6 அதுல முதல் கணக்கு, இரண்டாம் கணக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸும், மூன்றாம் கணக்குல 3 கணக்கு இருக்கு, நான்காம் கணக்குல 3 கணக்கு இருக்கு, ஐந்தாம் கணக்குல 2 கணக்கு இருக்கு. இதுல ரெண்டாம் கணக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸும் என்ன கொடுத்துருக்கு? Z = x + iy என்ற ஏதேனும் ஒரு கலப்பு எண் மாடுலஸ் ஆஃப் Z - 4i பை மாடுலஸ் ஆஃப் Z + 4i = 1 எனுமாறு அமைந்தால் Z இன் நியமப்பாதை மெய்யச்சு என காட்டுக. ஒன்லி பாசிட்டிவ் இதுதான், டைரக்ஷன்ல இருக்கிறது காணும். அடுத்து ரெண்டாம் கணக்கு Z = x + iy என்ற ஏதேனும் ஒரு கலப்பு எண் இமேஜினரி பார்ட்டை மட்டும் எடுக்கணும். இதனுடைய இமேஜினரி பார்ட்டை மட்டும் எடுத்தீங்கன்னா எனுமாறு அமைந்தால் இசட்டின் நியமப்பாதை அப்படின்னு அவங்களே கொடுத்துறாங்க, ப்ரூஃப் சம்மே கொடுத்துறாங்க. ஸோ நம்ம இதை இமேஜினரி பார்ட் எடுத்து சிம்பிளை பண்ணி இதனுடைய நியமப்பாதை கண்டுபிடிச்சோம்னா அது என்ன ஆகும்? 2x² + 2y² + x - 2y = 0ன்னு வரணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மூணாம் கணக்கு பின்வரும் சமன்பாடுகளில்
இசட்டுங்கிறது எக்ஸ் பிளஸ் ஐஒயின் நியமப்பாதையை கார்ட்டீசியன் வடிவில் காண்க. ரியல் டேர்ம் ஆஃப் ஐஇசட் த ஹோல் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு 3. இந்த கண்டிஷன் எடுத்துட்டு இதனுடைய நியமப்பாதை கண்டுபிடிச்சு அதை கார்ட்டீசியன் வடிவத்தில் சொல்ல. மூணாவது சம் மாடுலஸ் ஆஃப் இசட் பிளஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் 1. நாலாவது சம் இசட் பார் ஈக்குவல் டு இசட் இன்வர்ஸ்ன்னு சொல்லி வச்சுட்டு இதுக்கு நியமப்பாதை கண்டுபிடிக்கும். நாலாம் கணக்கு பின்வரும் சமன்பாடுகள் வட்டத்தை குறிக்கிறது என காட்டுக, மேலும் இதன் மையம் மற்றும் ஆரத்தை காண்க. அதனுடைய நியமப்பாதை ஒரு வட்டம்னு சொல்லு, அதிலிருந்து அதனுடைய ஆரத்தையும் மையத்தையும் கண்டுபிடின்னு சொல்றாங்க. இந்த 3 கணக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல 5ஆம் கணக்கும் நியமப்பாதையை கார்ட்டீசியன் வடிவில் எழுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16ன்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம செய்வோம். பக்கம் 85. அதில் எடுத்துக்காட்டு 2.23 மிக முக்கியமான என்ன கொடுத்துருக்காங்க. -1 -i ஒரு கணக்கு 1 + i√3 என்ற கலப்பு எண்களை துருவ வடிவில் எழுதுக. இது a + ib வடிவத்தில் இருக்கு. இது என்ன வடிவத்தில் எழுதணும்? துருவ வடிவம். துருவ வடிவம்னு என்னது? r × cos θ + i sin θ வடிவத்தில் எழுதணும். ஸோ ஆறுங்கிறது மாடுலஸ் மட்டு மதிப்பு கண்டுபிடிச்சிட்டு அடுத்து தீட்டாவுக்கு tan θ = y/x, θ = tan inverse of y/x போட்டு வேல்யூ கண்டுபிடிச்சு அப்படியே அந்த ஃபார்மில் எழுதிட வேண்டியது. எடுத்துக்காட்டு 2.23. பக்கம் 86ல் எடுத்துக்காட்டு 2.24. இதில் என்ன கணக்கு கொடுத்துருக்காங்க? z = -2/1 + i√3 எனில் முதன்மை வீச்சு ஆர்குமெண்ட் ஆஃப் இசட்டை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆர்குமெண்ட் கண்டுபிடிச்சு ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் என்னது? தீட்டா மட்டும் என்ன வேல்யூன்னு கேட்குறாங்க. மாடுலஸை கண்டுபிடிக்காம வெறும் ஆர்குமெண்ட் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். பக்கம் 86ல் வரக்கூடிய முக்கியமான கணக்கு. பக்கம் 87ல் மிக முக்கியமான கணக்கு எடுத்துக்காட்டு 2.25. என்ன கொடுத்துருக்காங்க? 3/2 cos π/3 + i sin π/3 × 6 cos π/5π/6 + i sin 5π/6 என்ற பெருக்களின் மதிப்பை செவ்வக வடிவில் காண்க. a + ib வடிவத்தில் கொண்டு வர சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டையும் முதல்ல பெருக்கிட்டு அதுக்கப்புறம் சிம்பிளை பண்ணால் ஆரும் தீட்டாவும் கிடைக்கும். அதுலேருந்து a + ib வடிவத்துக்கு இதை கொண்டு வரணும். 87ஆம் பக்கம். பக்கம் 88ல் வரக்கூடிய முக்கியமான கணக்கு. எடுத்துக்காட்டு 2.27 முக்கியமான கணக்கு. என்ன கொடுத்துருக்காங்க? z = x + iy மற்றும் ஆர்குமெண்ட் ஆஃப் z -1/z + 1 = π/2 எனில் x² + y² = 1 என காட்டுக. இதை வச்சு இந்த வேல்யூ சிம்பிளை பண்ணையிலேயே நமக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ அதுதான் 4 ஸ்டெப்பு தான். ஓகேவா? முதல்ல இந்த z எடுத்துக்கிட்டு இதை சப்ஸ்டியூட் பண்ணிடணும். z -1/z + 1ல் போட்டு சிம்பிளை பண்ணுனா ஒரு ஆன்சர் கிடைக்கும். அடுத்து ஆர்குமெண்ட் ஆஃப் z எடுத்து உடையில tan இன்வர்ஸ் ஆஃப் y/x போட்டு அதிலிருந்து ஆன்சர் சிம்பிளை பண்ணையில் கரெக்டாக x² + y² = 1ன்னு கிடைச்சது. பக்கம் 89. பயிற்சி 2.7ல் 1ஆம் கணக்கு ரொம்ப முக்கியம், 2ஆம் கணக்கு வெரி இம்பார்ட்டன்ட், 3ஆம் கணக்கு 5ஆம் கணக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 1ஆம் கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? கீழ்காணும் கலப்பெண்களின் துருவ வடிவினை எழுதுக. a + ib ஃபார்மில் கொடுத்துருக்காங்க துருவ வடிவு. அதே போல் 2ஆம் கணக்கில் செவ்வக வடிவில் எழுதுக. அவங்க துருவ வடிவில் கொடுத்து நம்மளை செவ்வக வடிவத்தில் எழுத சொல்கிறாங்க. cos π/6 + i sin π/6 × cos π/12 + i sin π/12 கொடுத்தது. 3ஆம் கணக்கு x1 + iy1 x2 + iy2 x3 + iy3 அப்படியே டாட்டாக வச்சு லாஸ்ட்டு nth டேர்ம் வரைக்கும் போட்டு இதை a + ibன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இதை ப்ரூவ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்டெப் எடுத்து ப்ரூவ். அடுத்து 5ஆம் கணக்கு cos α + cos β + cos gamma = sin α + sin β + sin α gamma = 0னா கொடுத்துருக்க 2 கண்டிஷனையும் ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அதே போல் 6ஆம் கணக்கும் இசட்டுக்கு x + iy எடுத்துக்கிட்டு ஆர்குமெண்ட் ஆஃப் z - i/z + 2 = π/4னா x² + y² + 3x - 3y + 2 = 0ன்றதை காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய ஆர்குமெண்ட் எடுத்து சிம்பிளை பண்ண ஆன்சர் கிடைக்கும். பக்கம் 90ல் எடுத்துக்காட்டு 2.29 சுருக்குக. sin π/6 + i cos π/6ன்னு கொடுத்துருக்காங்க. இது முதல்ல cos θ + i sin θ ஃபார்மில் மாற்றிட்டு சுருக்கணும். ஸோ இதை cos θவை மாற்றணும்னா sin θவை cos θவை மாற்றணும்னா cos 90 - θன்னு போட்டு சிம்பிளை பண்ணியிருக்கோம்.
ஓகேவா? இந்த கணக்கு முக்கியமான கணக்கு. பக்கம் 95ல் எடுத்துக்காட்டு 2.33 முக்கியமான கணக்கு. ஒன்றின் 4ஆம் படிமூலங்களை காண்க. 1 இருக்கு இல்லையா, நம்பர் 1, அதுக்கு 4ஆம் படிமூலம் காட்ட சொல்றாங்க. ஸோ z = 1 பவர் 1/4 எடுத்து அதுக்கப்புறம் z பவர் 4 = 1 போட்டு அதுக்கு வேல்யூ எழுதியிருக்காங்க. 1க்கு வரணும்னா என்னென்ன ஆன்சர் இருக்கும், காஸ் தீட்டாவுக்கு சைன் தீட்டாவுக்கு என்ன ஆன்சர் இருக்கும்னு போட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதே பக்கத்தில் எடுத்துக்காட்டு 2.32 முக்கியமான கணக்கு. ஒன்றின் 3ஆம் படிமூலங்களை காண்க. z = 1 பவர் 1/3 போட்டு சம செய்யணும். ஸோ இந்த ரெண்டு கணக்கும் ஒன்றின் 3ஆம் படி மூலங்களையும் ஒன்றின் 4ஆம் படி மூலங்களையும் நல்லா போட்டு பார்த்து. 96ஆம் பக்கத்தில் எடுத்துக்காட்டு 2.34 முக்கியமான கணக்கு. என்னது? z³ + 8i = 0 என்ற சமன்பாட்டை தீர்க்க சால்வ் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. பக்கம் 97 எடுத்துக்காட்டு 2.35 எடுத்துக்காட்டு 2.36 முக்கியம். இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இது வெரி இம்பார்ட்டன்ட். 2.35 என்ன கொடுத்துருக்காங்க? √3 + i-ன் எல்லா 3ஆம் படிமூலங்களையும் காண்க. இதுக்கு கியூப் ரூட் கேட்குறேன். அதே போல 2.36ல் z1 z2 மற்றும் z3 ஆகியவை மாடுலஸ் ஆஃப் z = 2 என்ற வட்டத்தின் மீது அமைந்த சமபக்க முக்கோணத்தின் உச்சி புள்ளிகள்னு வச்சுக்கிட்டா z1 = 1 + i√3 எனில் z2வும் z3யும் காண சொல்லி கொடுக்குறாங்க. 3 இது z1 z2 z3 3 இருக்கு. இந்த 3ல் மாடுலஸ் ஆஃப் z வந்து 2ன்னா இந்த சமபக்க முக்கோணத்தின் வந்து வட்டத்தின் மீது அமைதுன்னா ஒரு உச்சி கொடுத்துறாங்க, மற்ற 2 உச்சியை உன்னைய கண்டுபிடிக்கும். ஸோ இதுக்கு இந்த மாதிரி வட்டம் போட்டு 3 உச்சியையும் ரெப்ரசன்ட் பண்ணி சம்மர் செய்யும். பக்கம் 98 பயிற்சி 2.8 இதில் 4ஆம் கணக்கில் 3, 4 இம்பார்ட்டன்ட், 5, 6 இம்பார்ட்டன்ட். நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. 3, 4 ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. பல கொஸ்டின் பேப்பரில் கேட்கப்பட்ட கேள்விகள். x⁴m / y⁴n - y⁴n / x⁴m = 2i sin m⁴ - n β. இது என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? ஏற்கனவே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கான். 2 cos α = x + 1/x மற்றும் 2 cos β = y + 1/y என கொண்டு கீழ்காண்பதை நிரூபிக்க. இந்த ரெண்டு கண்டிஷனை வச்சு இதை ரெண்டையும் நிரூபிக்கணும். ஸோ இதிலிருந்து எக்ஸுக்கு வேல்யூ, இதிலிருந்து ஒய்க்கு வேல்யூ கண்டுபிடிச்சாதான் இங்கே வந்து கணக்கை செய்ய முடியும். அதே போல் 5ஆம் கணக்கு z³ + 27 = 0ங்கிற சமன்பாட்டை தீர்க்க. 6 ஒமேகா ≠ 1 என்பது ஒன்றின் முப்படி மூலம் எனில் z - 1 3 + 8 = 0 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் அவங்களே வேல்யூ கொடுத்துறாங்க. 1 2 3 மூலங்கள் கொடுத்துறாங்க. ஏன்னா கியூபுங்கையில் 3 மூலங்கள் கிடச்சிடும். ஸோ இந்த கணக்குகளை நல்லா போட்டு 98ஆம் பக்கம். 99ஆம் பக்கத்தில் வரக்கூடிய முக்கியமான கேள்வி. பக்கம் 99 பயிற்சி 2.9 சரியான மிக பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்தது. மல்டிபிள் சாய்ஸ் சம். ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், தேர்ட் சம், ஃபோர்த் சம், ஃபிஃப்த் சம். இது எல்லாத்தையுமே நல்லா ஒன் வேர்டு ஃபுல்லாக தரவாக படித்து வச்சுக்கோங்க. இந்த ஒன் வேர்டுலேயே நிறைய நேரத்தை செலவழிக்கக்கூடாது. ஆல்ரெடி இந்த சம்மை நீங்கள் சிம்பிளை பண்ணி போட்டு பார்த்துட்டு அந்த சம்மை பார்த்தோன்னே இந்த ஆன்சர்ன்ற அளவுக்கு தயாராக நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா, ஏன்னா இது செஞ்சு பார்க்குறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். இது 1 மார்க் சம்மு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் 1 நிமிஷம் எடுத்தாலே போதும். அந்த அளவுக்கு டக் டக் டக்னு போட்டு பார்த்து தெளிவாக வச்சுக்கிறணும். இந்த சம்முனா இந்த ஆன்சர்ன்ற மாதிரி தரவாக போட்டு பார்த்து வச்சுக்கணும். 6ஆம் கணக்கு, 7ஆம் கணக்கு, 8, 9, 10, 11. ஸோ எல்லா சம்முமே இந்த இதில் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் சிக்கல் எண்ணில் ஒன் வேர்டு எல்லாமே முக்கியமானது. நல்லா போட்டு பார்த்து. பக்கம் 100ல் அதே மல்டிபிள் சாய்ஸில் 12ஆம் கணக்கு 14, 15, 17, 18, 19, 20, 21 இந்த கணக்குகளையும் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. பக்கம் 101 அதில் 24வது சமம் 25வது சமம் இருக்குது. அதையும் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. இந்த 24வது சம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 1 + √3i / 1 - √3i ஹோல் பவர் 10 மதிப்பு என்ன? அடுத்து பக்கம் 108 இயல் 3 சமன்பாட்டியல். என்ன தலைப்பு? சமன்பாட்டியல்ல வரக்கூடிய மிக முக்கியமான வினாக்கள் ஏதுன்னு பார்க்கணும். எடுத்துக்காட்டு 3.1 முக்கியமான கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 17x² + 43x - 73 = 0 எனும் இருபடி சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்ஃபா மற்றும் பீட்டா எனில் ஆல்ஃபா + 2 மற்றும் பீட்டா + 2 என்பவற்றை மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாட்டை உருவாக்கும். முதல்ல இதனுடைய மூலங்கள் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வேற 2 மூலங்களை உடைய ஒரு சமன்பாட்டை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதே போல் எடுத்துக்காட்டு 3.2
இந்த சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்ஃபா பீட்டானா ஆல்ஃபா ஸ்கொயர்டு பீட்டா ஸ்கொயர்டை மூலங்களாக கொண்ட ஒரு இருபடி சமன்பாடை கண்டுபிடிக்கும். ஸோ 108ஆம் பக்கத்தில் எடுத்துக்காட்டு 3.1 3.2 முக்கியமான கணக்கு. பக்கம் 112 எடுத்துக்காட்டு 3.3 112ஆம் பக்கத்தில் எடுத்துக்காட்டு 3.3 முக்கியமான கணக்கு. ஆல்ஃபா பீட்டா காமா என்பவை x³ + px² + qx + r = 0 எனும் சமன்பாட்டின் மூலங்களாக இருந்தால் கெழுக்களின் அடிப்படையில் சம்மேஷன் ஆஃப் 1/β காமாவின் மதிப்பை காண்கன்னு சொல்றாங்க. கண்டுபிடிச்சு எளிமையா சொல்லியிருக்காங்க. ஓகே. பக்கம் 114 எடுத்துக்காட்டு 3.6 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். x³ + ax² + bx + c = 0 எனும் முப்படி சமன்பாட்டின் மூலங்களின் வர்க்கங்களை மூலங்களாக கொண்ட இந்த மூலத்தினுடைய இதோடைய மூலங்கள் கண்டுபிடிச்சு இது ஆல்ஃபா பீட்டான்னு வச்சுக்கிறோம். அதனுடைய மூலங்கள் வர்க்கங்களா இருக்காது. ஆல்ஃபா² + β² எடுத்து அந்த சமன்பாட்டை உருவாக்க சொல்லும். ஓகே. அடுத்து எடுத்துக்காட்டு 3.7 முக்கியமான கணக்கு. என்ன கொடுத்துருக்காங்க? p என்பது ஒரு மெய்யெண் எனில் 4x² + 4px + p + 2 = 0 எனும் சமன்பாட்டின் மூலங்களின் தன்மையை p-யின் அடிப்படையில் ஆராய்க. அது மூலங்கள் எப்படி ஒருமைத்தன்மை வாய்ந்ததா, மெய்யா, மெய்யற்றவையா அப்படின்னு போட்டு கண்டுபிடிக்க சொல்லும். பயிற்சி 3.1ல் முதல் கணக்கு, இரண்டாம் கணக்கு முக்கியமான கணக்குகள் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. பக்கம் 115 அந்த பயிற்சி 3.6ல் வரக்கூடிய முக்கியமான கணக்கு 3ஆம் கணக்கு, 6ஆம் கணக்கு, 8ஆம் கணக்கு, 9ஆம் கணக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். x³ + 2x² + 3x + 4 = 0 எனும் முப்படி சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்ஃபா பீட்டா மற்றும் காமா எனில் கீழ்காணும் மூலங்களை கொண்டு அந்த முப்படி சமன்பாட்டை உருவாக்குது. இதிலிருந்து இதுக்கு வர சொல்றான். 2α 2β 2γ மூலங்களாக உள்ள ஒரு சமன்பாடு. அடுத்து 1/α + 1/β 1/γ மூலங்களாக கொண்ட சமன்பாடு. -α -β -γ மூலங்களாக கொண்ட சமன்பாடு. அதே போல 6ஆம் கணக்கு x³ - 9x² + 14x + 24 = 0 எனும் சமன்பாட்டின் இரு மூலங்கள் 3:2 என்ற விகிதத்தில் அமைந்தால் சமன்பாட்டை தீர்க்க. 8ஆம் கணக்கு, 9ஆம் கணக்கு, 10ஆம் கணக்கு இதெல்லாம் நல்லா போட்டு பார்த்தோம். பக்கம் 116ல் எடுத்துக்காட்டு 3.8 2 - √3i மூலமாக கொண்ட குறைந்தபட்ச படியுடன் மெய்யெண் கெழுக்களை உடைய தலையொற்றை பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டை காண்கன்னு சொல்றாங்க. மெய்யெண் கெழுக்களை உடைய தேவையான பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டின் ஒரு மூலம் 2 - √3i இன்னொரு மூலம் 2 + √3i. எனவே மூலங்களின் கூடுதல் என்ன, மூலங்களின் பெருக்குத்தொகை என்னன்னு கண்டுபிடிச்சு சமன்பாடு எழுதுகிறோம். 116ல் பக்கம் 118ல் எடுத்துக்காட்டு 3.9 முக்கியமான கணக்கு. 2 - √3i மூலமாக கொண்ட குறைந்தபட்ச படியுடன் விகிதமுறு கெழுக்களை உடைய பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டை காண்கன்னு சொல்றாங்க. ஒரு மூலம் இதுன்னா இன்னொரு மூலம் 2 + √3 போட்டு சமன் செய்யும். ஓகே. 118ல் 119ஆம் பக்கத்துல எடுத்துக்காட்டு 3.10 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ரூட்டுக்குள்ளர ரூட்டு கொடுத்துருக்காங்க. √2/√3i மூலமாகவும் முழுக்களை கெழுக்களாகவும் கொண்ட ஒரு பல்லுறுப்பு சமன்பாட்டை உருவாக்குக. அதுபடி சம்ம எடுத்து சிம்பிளை பண்ணியிருக்காங்க. பக்கம் 120 எடுத்துக்காட்டு 3.11 எடுத்துக்காட்டு 3.12 3.11 3.12 3.13 இந்த 3 கணக்கு இம்பார்ட்டன்ட். 3 கணக்கும் ஷார்ட் தான். 2x² - 6x + 7 = 0 என்ற சமன்பாட்டுக்கு எக்ஸின் எந்த மெய்யெண் மதிப்பும் தீர்வை தராதுன்னு சொல்லி சிம்பிளை பண்ணணும். அதே போல தான் அடுத்த கணக்கு மூலங்கள் சமம்னா k-யின் மதிப்பு கண்டுபிடி. PQR என்பவை விகிதமுறு என்னன்னா இந்த சமன்பாட்டின் மூலங்கள் விகிதமுறு எண்களாகும் என காட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 3 கணக்கையும் 120ஆம் பக்கத்தில் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. பக்கம் 122 பயிற்சி 3.2 முதல் கணக்கு, இரண்டாம் கணக்கு, மூன்றாம் கணக்கு, நாலாம் மொத்தம் 5 கணக்கு இருக்கு. 4 கணக்கு இம்பார்ட்டன்ஸும் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. ஓகே. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டின் மூலங்களின் இயல்பை k வழியாக கண்டுபிடி. அடுத்து ஒரு மூலம் கொண்டு குறைந்தபட்ச படியினர் விகிதமுறு கெழுக்களுடைய பல்லுறுப்புக்கோவை சமன்பாடு கண்டுபிடி. இதுவும் ஒரு மூலம் கொடுத்து பல்லுறுப்புக்கோவையின் சமன்பாடு கண்டுபிடி. அதே போல மூலமாக கொண்ட 4 கணக்குமே அதே போலதான் ஒரே மெத்தடு தான் சமைச்சு. பக்கம் 124ல் எடுத்துக்காட்டு 3.15 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 2 + i மற்றும் 3 - √2 ஆகியவை x⁴ - 13 x⁴ 5
ப்ளஸ் 62x⁴ மைனஸ் 126x³ ப்ளஸ் 65x² ப்ளஸ் 127x மைனஸ் 140 0 எனும் சமன்பாட்டின் மூலங்கள் எனில் அனைத்து மூலங்களையும். ஏன்னா 2 மூலம் அவங்க கொடுத்துட்டாங்க, இன்னும் மிச்ச மூலம் 6ன்னு இருக்கு, x⁴ இருக்கு. ஸோ 6 மூலங்கள்ல 2 கொடுத்துட்டாங்க, இந்த 4 நம்ம கண்டுபிடிச்சி எழுதும். பக்கம் 125ல் எடுத்துக்காட்டு 3.16 x⁴ மைனஸ் 9x² ப்ளஸ் 20 0ன்ற சமன்பாட்டை தீர்க்க. அதே போல் இதுவும் சமன்பாட்டை தீர்க்க தான். ஸோ சால்வ் பண்ணுறது எளிமை. 2 கணக்கையும் போட்டு பார்த்துக்கோங்க. பக்கம் 126ல் 3.18 எடுத்துக்காட்டு 2x³ 11x² மைனஸ் 9x மைனஸ் 18ங்கிற சமன்பாட்டை தீர்க்க. அதே போல் இந்த சமன்பாடு கூட்டுத்தொடர் கிடைக்கிற மூலங்கள், இதனுடைய மூலங்கள் கிடைக்கும் இல்லையா, அது ஒரு கூட்டுத்தொடர் முறையில் இருக்குன்னு என்ன கண்டிஷன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. பக்கம் 127ல் எடுத்துக்காட்டு 3.21 x³ ப்ளஸ் 9x² ப்ளஸ் qx ப்ளஸ் r 0 என்ற மூலங்கள் இசைத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் இந்த கண்டிஷனை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இங்கு PQR இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அதே பக்கத்தில் பயிற்சி 3.3ல் முதல் கணக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த சமன்பாட்டின் மூலங்களில் 2இன் கூட்டல் தொகை 0 சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. கண்டிஷன் அவங்க கொடுத்து சமன்பாட்டின் தீர்வைக்கான்னு சொல்கிறாங்க. 127ஆம் பக்கம் 128ல் 4ஆம் கணக்கு 5ஆம் கணக்கு 6ஆம் கணக்கு 7ஆம் கணக்கு அந்த பயிற்சியிலேயே மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸும் எல்லாமே மூலங்களின் கூடுதல் 2 மடங்குன்னா கேயின் மதிப்பு என்னன்னு காணு, மேலும் சமன்பாட்டை தீர்க்கன்னு சொல்கிறாங்க. 2 மூலங்கள் கொடுத்து பல்லுறுப்புக்கோவையின் 2 பூஜ்ஜியமாக்கிகள் எனில் அனைத்து பூஜ்ஜியமாக்கிகளையும் கண்டுபிடிங்கிறான். பின்வரும் முப்படி சமன்பாட்டை சால்வ் பண்ணுன்னு சொல்கிற 6ஆம் கணக்கு 7ஆம் கணக்கும் சால்வ் பண்ணுறது தான். ஸோ இந்த பக்கத்தில் 128ஆம் பக்கத்தில் வரக்கூடிய முக்கியமான கணக்குகள். பக்கம் 129ல் எடுத்துக்காட்டு 3.25 ஒரு சமன்பாடு கொடுத்து தீர்க்க. அதே பக்கத்தில் பயிற்சி 3.4ல் தீர்க்கன்னு சொல்லி சம் கொடுத்துருக்காங்க, சால்வ் பண்ண வேண்டியது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம். 1ஆம் கணக்கில் 2, 2ஆம் கணக்கு சம்மும் இம்பார்ட்டன்ட். பக்கம் 133 எடுத்துக்காட்டு 3.28 ஒரு சமன்பாடு கொடுத்து தீர்க்கன்னு கொடுத்துருக்காங்க, நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. x⁴ இருக்குது. பக்கம் 135ல் பயிற்சி 3.5ல் 3ஆம் கணக்கு 4ஆம் கணக்கு 6ஆம் கணக்கு 7ஆம் கணக்கு எல்லாமே தீர்க்க சம் தான், சால்வ் பண்ணுறது தான். ஒரு தீர்வு கொடுத்து சமன்பாட்டின் மிச்ச தீர்வை காணுன்னு சொல்கிறாங்க 7ஆம் கணக்கில். இந்த சமன்பாட்டில் நிறைவு செய்யும் அனைத்து மெய்யெண்களையும் காணுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே சால்வு தான். 135ல் 138 பக்கம் எடுத்துக்காட்டு 3.30 வெரி இம்பார்ட்டன்ட். சமன்பாடு கொடுத்து பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டிற்கு குறைந்தபட்சம் 6 மெய்யற்ற கலப்பெண்கள் மூலங்களாக இருக்கும் என காட்டு. ஏன்னா அடுத்து 9 இருக்கு, அதில் குறைந்தபட்சம் 6 மெய்யெண் மூலங்கள் இருக்கும்னு காட்ட சொல்கிறாங்க. பக்கம் 139ல் பயிற்சி 3.7ல் முதல் கணக்கு 2ஆம் கணக்கு 3ஆம் கணக்கு முக்கியமான கணக்கு கொடுக்கப்பட்ட 4 விடைகள் இருந்து சூஸ் த பெஸ்ட்ல இருந்து. ஸோ x³ + 64இன் ஒரு பூஜ்ஜியமாக்கியது, இதுக்கு ஒரு பூஜ்ஜியமாக்கியதுன்னு. அடுத்து f மற்றும் g என்பன முறையே m மற்றும் n படியுள்ள பல்லுறுப்புக்கோவைகள் எனில் அந்த படியானது என்னன்னு கேட்குறாங்க. எக்ஸில் n படியுள்ள ஒரு பல்லுறுப்புக்கோவை சமன்பாடு பெற்றுள்ள மூலங்கள் என்னன்னு கேட்குறாங்க. இதே இதில் பயிற்சி 3.6ல் 1ஆம் கணக்கு 3ஆம் கணக்கு 4ஆம் கணக்கு 5ஆம் கணக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. அதே பயிற்சி 3.7ல் 4ஆம் கணக்கு 5ஆம் கணக்கு 6ஆம் கணக்கு 7, 8, 9, 10 எல்லா சம்முமே ஒன்வேர்டு சம் நல்லா தரவாக போட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த சமன்பாட்டியல்ல ஒரே 10 கணக்கு தான் இருக்குது, ஒன்வேர்டு நல்லா போட்டு பார்த்து. அடுத்து நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள். அத்தியாயம் 4ல் நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளில் வரக்கூடிய முக்கியமான கணக்கு பார்ப்போம். பக்கம் 150 எடுத்துக்காட்டு 4.1 RN மற்றும் பாகைகளில் sin inverse of -1/2இன் முதன்மை மதிப்பை காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2வது எடுத்துக்காட்டு 4.2 sin inverse 2இன் முதன்மை மதிப்பு இருப்பின் அதனை கண்டறிய. 4.3 முக்கியமான கணக்கு தான், முதன்மை மதிப்பை கான்னு சொல்லி ஒரு 3 சம் கொடுத்துருக்காங்க. ஸோ 180ஆம் பக்கத்தில் இந்த 3 கணக்கும் முக்கியமான கணக்கு போட்டு பார்த்து. பக்கம் 151 எடுத்துக்காட்டு 4.4 முக்கியமான கணக்கு sin inverse of 2 - 3x²இன் சார்பகத்தை காண்க. பயிற்சி 4.1ல் 3ஆம் கணக்கு 6ஆம் கணக்கு 7ஆம் கணக்கு இந்த 3 கணக்கையும் நல்லா இந்த பக்கத்தில் தரவா போட்டு பார்த்துக்கோங்க. பக்கம் 156ல் எடுத்துக்காட்டு 4.7 cos inverse of 2 + sin x/3இன் சார்பகம் காண்.
அதே போல எடுத்துக்காட்டு 4.6 மதிப்புக்கான்னு சொல்லி காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் 7π/6 மதிப்பு. ஸோ 4.6ல 3ஆம் கணக்கு, 4.7ஆம் கணக்கு நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. பக்கம் 157 பயிற்சி 4.2ல 2ஆம் கணக்கு, 3ஆம் கணக்கு, 5ஆம் கணக்கு, 6ஆம் கணக்கு முக்கியமான கணக்கு. இது எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்க? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் π/-π/6 இஸ் நாட் ஈக்குவல் டு -π/6 என இருப்பதற்கான காரணம் என்னன்னு கூற சொல்றாங்க. அதே போல காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -x இஸ் ஈக்குவல் டு π மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் x என்பது மெய்யா இருக்குமா? விடைக்கு காரணம் சொல்லுன்றாங்க. இதெல்லாம் மதிப்பு கான் சம்மு. இந்த கணக்கு 6ஆம் கணக்கு சார்பகத்தை கான், 8ஆம் கணக்கு மதிப்பு கான் தான். இந்த சம்ஸை நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. இதில் 6, 8 ரொம்ப முக்கியம். பக்கம் 161ல எடுத்துக்காட்டு 4.9 முக்கியம். மதிப்பு கான் டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் -√3 டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் tan ஆஃப் 3π/5. இந்த சம் தான் ரொம்ப முக்கியம். நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. பக்கம் 161ல 163ஆம் பக்கத்தில் 4ஆம் கணக்கு மதிப்புக்கான் tan ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1/2. இதுக்கு மதிப்பு என்ன? அதே போல் சைன் ஆஃப் டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5. 3ஆம் கணக்கு காஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 மைனஸ் டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் 3/4க்கு மதிப்புக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். பக்கம் 169ல் எடுத்துக்காட்டு 4.13 சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் 2√3/3 மதிப்புக்கான். அதே போல எடுத்துக்காட்டு 4.12 முதன்மை மதிப்புக்கான்னு சொல்லி காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -1 சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் -2 கொடுத்துருக்காங்க. அப்போ 4.12 4.13 நல்லா போட்டு பார்த்து. பக்கம் 170ல் எடுத்துக்காட்டு 4.14 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காட் இன்வர்ஸ் ஆஃப் 1/7 தீட்டானா காஸ் மதிப்பு கண்டுபிடி. அதே போல் எடுத்துக்காட்டு 4.15 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காட் இன்வர்ஸ் ஆஃப் 1/√x² - 1 equal to sec inverse x மாடுலஸ் ஆஃப் x is greater than 1 என காட்டுகன்னு சொல்லியிருக்காங்க. படம் மூலமாக போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பயிற்சி 4.4ல் முதன்மை மதிப்புக்கான சீக்கன் இன்வர்ஸ் 2/√3 கொசிக்கன் இன்வர்ஸ் -√2 இதுவும் மதிப்புக்கான் தான். இந்த சமயம் டிக் அடிச்சிருக்கிறது எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட் சம். நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. 170ஆம் பக்கத்தில் பக்கம் 177ல் எடுத்துக்காட்டு 4.16 எடுத்துக்காட்டு 4.17 முக்கியமான சம ஒரு ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. இது சுருக்குகன்னு கொடுத்துருக்காங்க. சம ரெண்டையும் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. 180ஆம் பக்கத்தில் எடுத்துக்காட்டு 4.23 அதே போல் எடுத்துக்காட்டு 4.22 ரெண்டு சமம் இம்பார்ட்டன்ட். என்ன கொடுத்துருக்காங்கன்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் x ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் y ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் z ஈக்குவல் டு π மற்றும் இந்த XYZ வந்து 0 to 1ல் இருக்குன்னா இந்த வேல்யூவை ப்ரூவ் பண்ணி காமின்னு சொல்கிறாங்க. 4.23ல் டிஐ பொது வித்தியாசமாக கொண்டு A1 A2 A3 அப் டு AN ஒரு கூட்டு தொடர்னா இந்த ப்ரூஃப் வந்து AN - A1/1 ப்ளஸ் A1 AN நிறுவுன்னு சொல்கிறாங்க. இது நிறையா கொஸ்டின் பேப்பரில் வந்திருக்கு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸும் 180ஆம் பக்கத்தில் 182ல் 4.29 தீர்க்க 4.28 தீர்க்க 4.27 6x² < 1 எனில் tan inverse of 2x plus tan inverse of 3x equal to π/4 ஐ தீர்க்க. எல்லாமே தீர்க்க சம். பக்கம் 183ல் பயிற்சி 4.5ல் 1ஆம் கணக்கில் 3வது சம் சைன் இன்வர்ஸ் ஆஃப் sin 5 மதிப்பு உள்ளது எனில் கீழ் பின்வருவனற்றுக்கு மதிப்புக்கான் மதிப்பு இல்லை எனில் காரணம். அதே போல மதிப்புக்கான் 4ஆம் கணக்கு நிரூபிக்க tan inverse of 2/11 plus tan inverse of 7/24 is equal to tan inverse of 1/2. அதே போல் இதுவும் ப்ரூஃபு நிரூபிக்க இது tan inverse of x plus tan inverse of y plus tan inverse of z is equal to πனா x plus y plus z is equal to xyzன்னு காட்ட சொல்கிறாங்க. 7ஆம் கணக்கு மாடுலஸ் ஆஃப் x வந்து less than 1/√3னா tan inverse of x plus tan inverse of 2x/1 - x² is equal to tan inverse of 3x - x³ - 3x² நிறுவு. 184ஆம் பக்கம் பயிற்சி 4.5ல் 9ஆம் கணக்கில் 2வது சமு 3வது சமு 10ஆம் கணக்கு நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. பயிற்சி 4.6 ஒன் வேர்டு சம் சூஸ் த பெஸ்ட் 1 2 4 8 இந்த கணக்குகளை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 185ல் 10ஆம் கணக்கு 11ஆம் கணக்கு 12ஆம் கணக்கு 13 15 17 18 எல்லா சமும் இம்பார்ட்டன்ட். பக்கம் 186ல்
19ஆம் கணக்கு 20ஆம் கணக்கு அந்த மல்டிபிள் சாய்ஸில் கடைசி 2 கணக்கும் நல்லா பார்த்து. அடுத்து அத்தியாயம் 5 இரு பரிமாண பகுமுறை வடிவியல். பகுமுறை வடிவியல்ல வரக்கூடிய மிக முக்கியமான கணக்கு எதுன்னு பக்கம் 192. எடுத்துக்காட்டு 5.1 மையம் -3 -4 மற்றும் ஆரம் 3 அலகுகள் கொண்ட வட்டத்தின் பொது வடிவ சமன்பாடு. வட்டத்தின் பொது வடிவ சமன்பாடுன்னு இதை தான் நமக்கு சொல்லுவாங்க. x - h the whole square plus y - k the whole square equal to r square. அதில் hkங்கிறது மையம், ஆறுங்கிறது ஆரத்தை போட்டு சுருக்கணும்னா வட்டத்தின் சமன்பாடு கிடைச்சு. 192ஆம் பக்கத்தில் இந்த கணக்கு. பக்கம் 193ல் எடுத்துக்காட்டு 5.4 -4 -2 மற்றும் 1 1 என்ற புள்ளிகளை விட்டத்தின் முனைகளாக கொண்ட வட்டத்தின் பொது சமன்பாடு. முதல்ல அப்போ 2 முனை புள்ளிகளை வச்சு விட்டம் கண்டுபிடிச்சு அதிலிருந்து ஆரம் கண்டுபிடிச்சு அப்புறம் சமன்பாட்டுக்கு வரணும். அப்படி இல்லை ஷார்ட் ஃபார்ம் 2 விட்டத்தின் முனைகள் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு சமன்பாடு இருக்குது. x - x1 × x - x2 + y - y1 × y - y2 = 0ல் போட்டிங்கன்னா வட்டத்தின் சமன்பாடு கிடைச்சு. எடுத்துக்காட்டு 5.1 192ஆம் பக்கத்தில் எடுத்துக்காட்டு 5.1 மையமும் ஆரம் கொடுத்துருக்காங்க, வட்டத்தின் சமன்பாடு கண்டுபிடிச்சு. பக்கம் 194 எடுத்துக்காட்டு 5.5 வட்டத்தின் சமன்பாடு கொடுத்துருக்காங்க. 2,3 என்ற புள்ளியின் நிலையை என்னன்னு ஆராய்கின்றாங்க. எடுத்துக்காட்டு 5.6 ஒரு கோட்டின் சமன்பாடு. ஆயச்சுக்களை ஏ மற்றும் பி என்ற புள்ளியில சந்திக்குது இந்த கோடு. கோட்டு துண்டு ஏபியை விட்டமாக வச்ச ஒரு வட்டத்தின் சமன்பாடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 கணக்கு நல்லா போட்டு பார்த்துக்க. 195ஆம் பக்கத்தில் எடுத்துக்காட்டு 5.8 எடுத்துக்காட்டு 5.9 முக்கியமான கணக்கு. என்ன கொடுத்துருக்காங்க? ஆரம் 3 அலகு கொண்ட ஒரு வட்டம் ஆய அச்சுக்களை தொட்டு செல்கின்றது. உருவாகும் அனைத்து வட்டங்களின் பொது சமன்பாடை கண்டுபிடி. எல்லாமே 3 தொடுற மாதிரி ஒரு 4 வட்டம் போட்டு அதிலிருந்து சமன்பாடு 5.9 ஒரு வட்டத்தின் சமன்பாடு இதுன்னு கொடுத்துருக்காங்க. மையம் ஆரம் கண்டுபிடின்னு சொல்றாங்க. 196ஆம் பக்கம் எடுத்துக்காட்டு 5.10 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 1 1 2 -1 மற்றும் 3 2 ஆகிய 3 புள்ளிகள் வெளிச்செல்லும் வட்டத்தின் சமன்பாடு கண்டுபிடிக்க சொல்றாங்க. பக்கம் 199 எடுத்துக்காட்டு 5.12 5.13 முக்கியமான கணக்கு. 12 என்ன கொடுத்துருக்காங்க? y = 4x + c என்ற நேர்கோடு x² + y² = 9 என்ற வட்டத்தின் தொடுகோடுனா c மதிப்பு என்னன்னு பாருன்றாங்க. ஸோ தொடுகோடா இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு கட்டுப்பாடு தெரியும், அதை வச்சு சம் செய்யணும். இதில் பாசன வாய்க்கால் மீது அமைந்த சாலையில் 20 மீட்டர் அகலமுடைய 2 அரைவட்ட வளைவு நீர் வழிகள் அமைக்கப்பட்டுள்ளன. அவற்றின் துணை தூண்களின் அகலம் 2 மீட்டர். படத்துல காமிச்சிருக்காங்க. இந்த இருக்கு துணை தூண்கள். 5.6 பயன்படுத்தி இந்த வளைவுகளின் மாதிரிக்கான சமன்பாடு என்னன்னு கண்டுபிடின்றாங்க. ஸோ அரைவட்ட வளைவு வழியில் மைய புள்ளிகளை O1 O2ங்கிற ஒரு வட்டமா எடுத்து சமன்பாடு செய்யும். பக்கம் 200 அதுல 2 - 1 என்ற புள்ளியை மையமாகவும் 3 6 என்ற புள்ளி வழி செல்வதுமான வட்டத்தின் சமன்பாடு கண்டுபிடிக்க சொல்றாங்க. 2ஆம் கணக்கு. 3ஆம் கணக்கு இரு அச்சுகளை வெட்டி செல்வதும் -4 -2 என்ற புள்ளி வழி செல்வதும் வட்டத்தின் சமன்பாடு கண்டுபிடிக்க சொல்றாங்க. மையம் கொடுத்து இந்த 2 கோடுகளை வெட்டும் புள்ளி வழியாக செல்வதுமான வட்டத்தின் சமன்பாடு கேட்குறாங்க. 2 புள்ளிகள் விட்டத்தின் முளை புள்ளிகளாக கொண்ட வட்டத்தின் சமன்பாடு. எல்லாமே வட்டத்தின் சமன்பாடு. 3 புள்ளி வழியாக செல்ற வட்டத்தின் சமன்பாடு. அதே போல 10ஆம் கணக்கும் இந்த 3 புள்ளிகள் வெளியே என்ற வட்டத்தின் வெளியே வட்டத்தின் மீது அல்லது உள்ளே இவற்றில் எங்கு உள்ளன. இந்த புள்ளிகள் இந்த வட்டத்துக்கு உள்ளே இருக்கா வெளியே இருக்கான்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. 11ஆம் கணக்கு பின்வரும் வட்டங்களுக்கு மையம் ஆரம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. 12ஆம் கணக்கு என்ற சமன்பாடு வட்டத்தை குறிக்கும்னா PQவின் மதிப்பு என்ன, மேலும் வட்டத்தோட மையமும் ஆரமும் கண்டுபிடிக்கும். ஸோ இந்த சம்ஸ் எல்லாம் முக்கியமான சம்மு போட்டு பார்த்தோம். 210ஆம் பக்கம் எடுத்துக்காட்டு 5.18 முனை -1 -2 அச்சு ஒய் அச்சுக்கு இணை மற்றும் 3 6 வழி செல்லும் பரவளையத்தின் சமன்பாடு என்னன்னு பாருன்றாங்க. எடுத்துக்காட்டு 5.19 வெரி இம்பார்ட்டன்ட். என்ற பரவளையத்தின் முனை குவியம் இயங்குவரை மற்றும் செவ்வகல நீளம் இவற்றை காண சொல்றாங்க. பக்கம் 210ல் 211ஆம் பக்கம் எடுத்துக்காட்டு 5.21 இம்பார்ட்டன்ட். மைய தொலை தகவு 1/2 குவியங்கள் 1 2 3 மற்றும் இயங்குவரை கொடுத்துருக்காங்க. இந்த நீள்வட்டத்தின் சமன்பாடு என்ன மற்றும் நெட்டச்சு குற்றச்சு நீளங்களை காண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஈ கொடுத்துருக்காங்க. மைய தொலைவு தகவுனா ஈ கொடுத்துருக்காங்க. குவியத்தில் 1 கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீள்வட்டம் கீழே 2 குவியம் இருக்கும், ஒன்று எஸ் இன்னொன்று S' இருக்கும். அதை வச்சு சம்ம செய்யணும். ஒரு குவியம் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு செய்யணும். ஏஇயை வச்சு இருக்கு. இப்போ ஏ கண்டுபிடிச்சு அப்புறம் ஈக்குவேஷனுக்கு வரும். பக்கம் 212
எடுத்துக்காட்டு 5.22 4x² ப்ளஸ் 36y² ப்ளஸ் 40x மைனஸ் 288y ப்ளஸ் 532 0 என்ற கூம்பு வளைவின் குவியங்கள், முனைகள் மற்றும் அதன் நெட்டச்சு குற்றச்சு நீளங்களை காண். இதே போல 5.23 4x² ப்ளஸ் y² ப்ளஸ் 24x மைனஸ் 2y ப்ளஸ் 21 0 என்ற நீள்வட்டத்தினோட மையம், முனைகள் மற்றும் குவியங்கள் காண்க. மேலும் செவ்வக நீளம் 2 என நிறுவுக. 212ஆம் கணக்கில் இந்த 2 கணக்கையும் போட்டுக்கோ. 213ஆம் பக்கம். எடுத்துக்காட்டு 5.25 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 9x² மைனஸ் 16y² 144 என்ற பரவளையத்தின் முனைகள், குவியங்கள் காண்க. அது சம வச்சு முனைகளும் குவியங்களும் பார்க்கலாம். அதே போல எடுத்துக்காட்டு 5.26 அதிபரவளையத்தின் மையம், குவியங்கள் மற்றும் மைய தொலைவு தகவு காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 214ஆம் பக்கத்தில் எடுத்துக்காட்டு 5.27 முக்கியமான கணக்கு. ஹாலோயின் வால் நட்சத்திர சுற்றுப்பாதை படத்தில் கொடுத்துருக்காங்க. 36.18 படத்தில் விண்வெளி அலகு நீளமும் 9.12 விண்வெளி அலகுகள் அகலமும் கொண்ட நீள்வட்டம். அந்த நீள்வட்டத்தின் மைய தொலைவு தகவு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அதை E=√(1 - b²/a²) போட்டு சிம்பிளை பண்ணியிருக்காங்க. பயிற்சி 5.2 1ஆம் கணக்கில் 2வது சப்டிவிஷன், 2ஆம் கணக்கில் 1, 2, 3, 3ஆம் கணக்கில் 2வது சப்டிவிஷன், 4ஆம் கணக்கில் 4வது சப்டிவிஷனை நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. 215ஆம் பக்கத்தில் 6ஆம் கணக்கு, 8ஆம் கணக்கு, 8ஆம் கணக்கில் 5வது சப்டிவிஷன், 6வது சப்டிவிஷன் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. 6ஆவதுல அதிபர வளையத்தின் செவ்வக நீளம் 2b²/aன்னு நிறுவச்சிடுறாங்க. 8ஆம் கணக்கில் பின்வரும் சமன்பாடு கூம்பு வளைவின் வகையை கண்டறிந்து அது என்ன இதுன்னு கண்டுபிடிச்சு அப்புறம் மையம், குவியம், முனைகள் அப்புறம் கண்டுபிடி. அது எலிப்ஸா ஹைப்பர்போலாவான்னு பார்த்துட்டு அப்புறம் மையம் மற்றும் குவியம், முனைகளை கண்டுபிடி. இன்னொன்று இயக்கு வரையும் கண்டுபிடின்றாங்க. பக்கம் 217 பயிற்சி 5.3 6ஆம் கணக்கு முக்கியம். பின்வரும் சமன்பாடுகளிலிருந்து அவற்றின் கூம்பு வளைவு வகையை கண்டறிய. இது என்ன வகைன்னு பார்க்க சொல்றாங்க. 217 பக்கம் 223 எடுத்துக்காட்டு 5.29 x² + 6x + 4y + 5 0 என்ற பரவளையத்துக்கு 1 - 3 என்ற புள்ளியில் தொடுகோடு மற்றும் செங்கோட்டின் சமன்பாட்டை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கணக்கு நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. 224ஆம் பக்கம் 5.30 x² + 4y² 32 என்ற நீள்வட்டத்திற்கு θ π/4 எனும்போது தொடுகோடு மற்றும் செங்கோட்டின் சமன்பாடை காண்கன்னு சொல்றாங்க. போட்டு பார்த்துக்கோங்க. பக்கம் 225 பயிற்சி 5.4 1ஆம் கணக்கு, 3ஆம் கணக்கு, 4, 5, 6, 8 இந்த கணக்குகளை நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. 227ஆம் பக்கம் எடுத்துக்காட்டு 5.31 ஒரு வழி பாதையில் உள்ள அரை நீள்வட்ட வளைவின் உயரம் 3 மீட்டர் மற்றும் அகலம் 12 மீட்டர். ஒரு சரக்கு வாகனத்தின் அகலம் 3 மீட்டர் மற்றும் உயரம் 2.7 மீட்டர் எனில் இந்த வாகனம் அவ்வளைவின் வழியாக செல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. செஞ்சு பாருங்க. இந்த படம் கொடுத்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. 228ஆம் பக்கத்தில் எடுத்துக்காட்டு 5.32 எடுத்துக்காட்டு 5.33 எடுத்துக்காட்டு 5.34 இது எல்லாமே பரவளைய தொடர்புடைய கணக்குகள். நல்லா செம்ம ரீட் பண்ணிட்டு வகை கணக்குனால செம்ம ரீட் பண்ணிட்டு என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதை பண்ணு. பக்கம் 229 எடுத்துக்காட்டு 5.35 எடுத்துக்காட்டு 5.36 இம்பார்ட்டன்ஸும். 229ஆம் பக்கத்தில் 5.35 கணக்கும் எடுத்துக்காட்டு 5.36 கணக்கும் முக்கியம். போட்டு பார்த்துக்கோங்க. பக்கம் 230 எடுத்துக்காட்டு 5.37 ஒரு ஒளியியல் கண்ணாடி அமைப்பின் நீள்வட்ட பகுதி சமன்பாடு அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த அமைப்பின் பரவளையத்தின் குவியம் நீள்வட்ட பகுதியின் வலப்பக்க குவியத்தில் உள்ளது. இந்த பரவளையத்தின் குவியம் இந்த நீள்வட்டத்தின் வலப்பக்கத்தில் உள்ளதுன்னா பரவளையத்தின் முனை ஆதிப்புள்ளியையும் பரவளையம் வலப்பக்கம் திறப்புடையதாகவும் உள்ளது. இந்த பரவளையத்தின் சமன்பாட்டை என்னன்னு கண்டுபிடின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செஞ்சு பார்த்துக்கோங்க. பக்கம் 231 5.39 கணக்கு. ஒரு நீள்வட்டத்தின் சமன்பாடு கொடுத்து எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகள் சென்டிமீட்டரில் அளக்குறாங்க. நோயாளியின் சிறுநீரக கல் மீது அதிர்வலைகள் படுமாறு நோயாளி எந்த இடத்தில் இருக்க வேண்டும் சொல்லி கேட்குறாங்க. சிறுநீரகத்தில் இருக்க கல்லை கரைக்கிறதுக்கான இதெல்லாம் ஒரு முறைகள். அந்த மெத்தடு படி இந்த படம் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சிறுநீரக கல் மீது இந்த
அலைகள் அதிர்வலைகள் பட்டால் அந்த கல்லை வெளியே எடுத்துடலாம், இல்லைன்னா உடச்சி எடுத்துருவாங்க. அப்படின்னா அது எங்கே இருக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. பக்கம் 232. எடுத்துக்காட்டு 5.40. இரு கடலோர காவல்படை தளங்கள் 600 கிலோமீட்டர் தொலைவில் A00 B 0600 என்ற புள்ளியில் இருக்கு. பி என்ற புள்ளியில் உள்ள கப்பலிலிருந்து ஆபத்திற்கான சமிச்சைகள் இரு தளங்களுக்கும் மாறுபட்ட நேரங்களில் அனுப்பப்படுது. அவற்றிலிருந்து கப்பல் தளம் பியை விட தளம் ஏக்கு 200 கிலோமீட்டர் அதிக தூரத்தில் உள்ளதாக தீர்மானிக்கப்படுகிறது. எனவே அந்த கப்பல் இருக்கும் இடம் வழியாக செல்லும் அதிபர வளையத்தின் சமன்பாடு என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ பக்கம் 232 வரக்கூடிய முக்கியமான கணக்கு. பக்கம் 233 பயிற்சி 5.5 எல்லா கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ஸ். 1 2 3 4 5 6 கணக்கு இருக்கு. 6 கணக்கையும் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. 234 7ஆம் கணக்கு 8ஆம் கணக்கு 9ஆம் கணக்கு 10ஆம் கணக்கு இருக்கு. ஸோ இந்த பயிற்சி 5.5 வரக்கூடிய 10 கணக்கையும் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லா சம்மும் எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸ்லையும் மீண்டும் மீண்டும் கேட்கப்பட்டது. பக்கம் 235 பயிற்சி 5.6 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். 2ஆம் கணக்கு 3ஆம் கணக்கு 4ஆம் கணக்கு 5 6 7 8 10 12 இந்த கணக்குகளை நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. நிறையா திரும்ப மீண்டும் மீண்டும் வந்த கேள்விகள். 236ஆம் பக்கத்தில் 13ஆம் கணக்கு வெரி இம்பார்ட்டன்ட். 14 18 19 இதுவும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். 237ஆம் பக்கத்தில் 20ஆம் கணக்கு 22ஆம் கணக்கு 23 24 25 மல்டிபிள் சாய்ஸ் சம்ஸ் தான். இதெல்லாம் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. நிறைய முறை கேட்கப்பட்ட கேள்வி மல்டிபிள் சாய்ஸ் சம்ஸ். அத்தியாயம் 6 வெக்டார் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள். வெக்டார் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் இதில் இந்த 6வது அத்தியாயத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான கணக்கு எதுன்னு பார்க்க போகிறோம். பக்கம் 246 எடுத்துக்காட்டு 6.3 வெக்டார் முறையில் காஸ் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா என நிறுவுக. இந்த ஃபார்முலா ஏற்கனவே நமக்கு தெரியும். ஆனால் இது எந்த முறையில் நிறுவச்சுடுறாங்க? வெக்டார் முறையில் நிறுவ சொல்கிறாங்க. அதே போல் எடுத்துக்காட்டு 6.4 வழக்கமான குறியீடுகளுடன் முக்கோணம் ஏபிசியில் வெக்டார்களை பயன்படுத்தி A by sin A equal to B by sin B equal to C by sin C என நிறுவுக. இந்த கணக்கு ரொம்ப 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 முக்கியமான கணக்கு. 247ஆம் பக்கத்தில் எடுத்துக்காட்டு 6.5 வெக்டார் முறையில் சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா நிறுவ சொல்றாங்க. அதே போல எடுத்துக்காட்டு 6.6 முக்கோணம் ஏபிசியில் பிசி என்ற பக்கத்தின் நடுப்புள்ளி டி எனில் இந்த இதை நிரூபின்னு சொல்லி வெக்டார் முறையில் நிரூபின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்பவம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. பக்கம் 250 எடுத்துக்காட்டு 6.11 2i + j - k எனும் விசை ஆதிப்புள்ளி வழியாக செயல்படுகிறது எனில் 2, 0, -1 என்ற புள்ளியை பொறுத்து அவ்விசையின் திருப்பு விசையின் எண்ணளவு மற்றும் திசை கொசைன்களை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. அந்த கணக்கு முக்கியமான கணக்கு, அதை போட்டு பார்த்துக்கோங்க. பக்கம் 251 பயிற்சி 6.1 9, 10, 11, 12 கணக்குகள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதை நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. எல்லாம் வெக்டார் முறையில் ப்ரூஃப் தான். 252ஆம் பக்கத்தில் அதே பயிற்சி 6.1 13ஆம் கணக்கும் 14ஆம் கணக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. 257ஆம் பக்கத்தில் எடுத்துக்காட்டு 6.13 2i - 3j + 4k i + 2j - k மற்றும் 3i - j + 2k என்ற வெக்டார்களை ஒரு முனையில் சந்திக்கும் விளிம்புகளாக கொண்ட இணைகர திண்மத்தின் கன அளவை காண்க. அடுத்து 1 2 3 வெக்டார் கொடுத்து இது ஒரு தள வெக்டார்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சு பாக்ஸ் ஏபிசி = 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். எடுத்துக்காட்டு 6.15 3 வெக்டார் கொடுத்து ஒரு தள வெக்டார்னா எம்னுடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. 4 புள்ளி கொடுத்து ஒரே தளத்தில் அமையும் என நிறுவ சொல்கிறாங்க. பக்கம் 258 எடுத்துக்காட்டு 6.17 a, b, c என்ற வெக்டார்கள் ஒரு தள வெக்டார்னா a + b வெக்டார் b + c c + a என்ற வெக்டார்களும் ஒரு தள வெக்டார்னு நிறுவுன்றாங்க. எடுத்துக்காட்டு 6.18 ABC என்பன 3 வெக்டார்கள் எனில் பாக்ஸ் a + c a + b a + b + c = பாக்ஸ் ABC நிரூபிக்க சொல்றாங்க. அடுத்து பயிற்சி 6.2 1 2 3 கணக்கு முக்கியம், நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. பக்கம் 259ஆம் பக்கத்தில் அந்த பயிற்சி 6.2 6ஆம் கணக்கு 7ஆம் கணக்கு நல்லா போட்டு பார்த்துக்கோங்க.
பக்கம் 262ல இந்த சம் ரொம்ப முக்கியம். 6.19 எடுத்துக்காட்டு. a கிராஸ் பி கமா பி கிராஸ் சி கமா சி கிராஸ் ஏ பாக்ஸுக்குள்ள போட்டு இஸ் ஈக்குவல் டு பாக்ஸ் ஏபிசி த ஹோல் ஸ்கொயர்னு ப்ரூவ் பண்ணு. அதே போல் எடுத்துக்காட்டு 6.22 முக்கியம். ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் கொடுத்து ஏ கிராஸ் ஆஃப் பி கிராஸ் சி மற்றும் ஏ கிராஸ் ஆஃப் பி கிராஸ் சி ஆகியவற்றை காண்க. அது சமமான வேற பார்க்க சொல்றாங்க. பக்கம் 263 எடுத்துக்காட்டு 6.23 முக்கியம். அதே பக்கத்துல பயிற்சி 6.3ல 1ஆம் கணக்கு 2ஆம் கணக்கு நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. 264ஆம் பக்கத்துல 4ஆம் கணக்கும் 8ஆம் கணக்கும் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. பக்கம் 269ல எடுத்துக்காட்டு 6.28 ரொம்ப முக்கியம், நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. ஒரு சமன்பாடு கொடுத்து இந்த நேர்கோடு ஆய அச்சுக்களுடன் ஏற்படுத்தும் கோணம் என்னன்னு கேட்குறாங்க. பக்கம் 272ல பயிற்சி 6.4ல முதல் கணக்கு 2ஆம் கணக்கு 5ஆம் கணக்குல 1 3 8ஆம் கணக்கை நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. பக்கம் 277ல எடுத்துக்காட்டு 6.36 ரொம்ப முக்கியம். r வெக்டார் r is equal to 2i plus 3j plus 4k plus t into minus 2i plus j minus 2k மற்றும் x minus 3/2 y by minus 1 is equal to z plus 2/2 என்று கோடுகளுக்கு இடைப்பட்ட மீச்சிறு தூரம் காண்கன்னு இந்த கணக்கு நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. பக்கம் 278ல 6.37 அந்த எடுத்துக்காட்டு -1 2 3 என்ற புள்ளியிலிருந்து என்ற நேர்கோட்டுக்கு வரையப்படும் செங்குத்து அடியின் அச்சு தூரங்கள் என்னன்னு பாரு. மேலும் கொடுக்கப்பட்ட புள்ளியிலிருந்து நேர்கோட்டிற்குள்ள மீச்சிறு தூரமும் என்னன்னு பார்க்க சொல்றாங்க. பக்கம் 279ல பயிற்சி 6.5ல 3ஆம் கணக்கு 4ஆம் கணக்கு 7ஆம் கணக்கு முக்கியமான கணக்கு நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம். பக்கம் 283ல எடுத்துக்காட்டு 6.40 கணக்கு, எடுத்துக்காட்டு 6.42 கணக்கு, ரெண்டையும் முக்கியமான கணக்கு நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. பக்கம் 284ல பயிற்சி 6.6ல முதல் கணக்கு 3ஆம் கணக்கு 5ஆம் கணக்கு நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. 287ஆம் பக்கத்துல எடுத்துக்காட்டு 6.43 ஒரு புள்ளி அது வழி செல்வதும் ஆறுங்கிற ஒரு சமன்பாடும் கொடுத்து இந்த ரெண்டு கோடுகளுக்கு இணையாக உள்ளதுமான தளத்தின் துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடு காண்கன்னு சொல்றாங்க. நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம். 288ஆம் பக்கத்துல எடுத்துக்காட்டு 6.44 முக்கியம். பயிற்சி 6.7ல 1ஆம் கணக்கு 2ஆம் கணக்கு 3ஆம் கணக்கு ரொம்ப முக்கியமான சம். இதையும் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. 289ஆம் பக்கத்துல 4ஆம் கணக்கு பயிற்சி கணக்கு 4ஆம் கணக்கு 5ஆம் கணக்கு 6ஆம் கணக்கு 7ஆம் கணக்கு முக்கியமான சம் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. 291ஆம் பக்கத்துல எடுத்துக்காட்டு 6.46 ரொம்ப முக்கியமான கணக்கு, அதை போட்டு பார்த்துக்கோங்க. 292ஆம் பக்கத்துல பயிற்சி 6.8ல 2ஆம் கணக்கு 3ஆம் கணக்கு 4ஆம் கணக்கு இம்பார்ட்டன்ஸும் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. பக்கம் 303ல பயிற்சி 6.9ல முதல் கணக்கு 4ஆம் கணக்கு 6ஆம் கணக்கு 7ஆம் கணக்கு 8ஆம் கணக்கு முக்கியமான கணக்கு நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. அதே பக்கத்துல பயிற்சி 6.10ல சரியான அல்லது மிக பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்ததுல 1 2 3 4 கணக்கு முக்கியமான கணக்கு. 304ஆம் பக்கத்துல 6ஆம் கணக்கு 7ஆம் கணக்கு 8ஆம் கணக்கு 10ஆம் கணக்கு 12 13ஆம் கணக்கு எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் தான், ஒன் வேர்டு தான், முக்கியமான கணக்கு. 305ஆம் பக்கத்துல 14ஆம் கணக்கு 15ஆம் கணக்கு 17 18 19 20 வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ் 21 அதே மல்டிபிள் சாய்ஸ். 306ஆம் பக்கத்துல 24ஆம் கணக்கு 25ஆம் கணக்கு மிக முக்கியமான கணக்கு. ஸோ இதுல வரக்கூடிய ஒன் வேர்ட்ஸை ஒரு தரவா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய கணக்குகள் முக்கியமான கணக்குகள் இருக்கனால இந்த 25 கணக்குகளையும் மல்டிபிள் சாய்ஸை நல்லா தரவா போட்டு பார்த்துக்கோங்க.